ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் சைலண்ட்டாக மாறிட்டு இருக்கக்கூடிய சில மாற்றங்களை பற்றி நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் தினமும் ஏதாவது ஒரு புதிய திட்டம் அல்லது மாற்றம் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் அந்த மாற்றங்கள் எல்லா மாவட்டங்களிலும் ஒரே நாளில் நடைமுறைக்கு வருவதில்லை. சில திட்டங்கள் முதலில் ஒரு சில இடங்களில் சோதனை முறையில் தொடங்குறாங்க. அதோட வெற்றி கிடைத்த பிறகு தான் படிப்படியாக மற்ற மாவட்டங்களுக்கும் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அதனால தான் சிலருக்கு அந்த சேவை ஈஸியாக கிடைக்கிது, சிலருக்கு இன்னும் அந்த சேவை சர்வீஸ் கிடைக்கவே இல்லை. இந்த வீடியோவில் தற்போது தமிழ்நாட்டில் மெதுவாக விரிவடைந்து கொண்டு இருக்கக்கூடிய சில முக்கியமான மாற்றங்களை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டிஜிட்டல் அரசு சேவைகள். முந்திலாம் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கவே நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம போக வேண்டியிருக்கும். ஒரு நாள் 2 நாள் வெயிட் பண்ணாலும் அந்த சர்டிஃபிகேட் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்காது. ஆனால் இப்போது அரசு முடிந்த வரை எல்லா சர்வீஸையுமே டிஜிட்டலாக ஆன்லைனில் கொண்டு வரதுக்கு முயற்சி செய்து வருகிறதாம். சில சர்வீஸை ஆல்ரெடி டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்களாம். சில சர்வீஸ்க்கு இன்னுமே எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதோட நோக்கம் எல்லாமே ஒன்று தான். மக்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய் அவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அவங்களோட பெயினை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக எல்லா சர்வீஸையும் நம்மளோட அரசு டிஜிட்டலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் செகண்ட் ஒன், சொத்து பதிவு முறையில் மாற்றம். சொத்து பதிவு முறையிலையும் எல்லா சர்வீஸையும் டிஜிட்டலைஸ் கொண்டு வரப்பட்டு இருக்கான். எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் போன்ற முறைகள் முதலில் குறிப்பிட்ட வகை டிரான்சாக்ஷன் பரிவர்த்தனைகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டு படிப்படியாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதாவது ஒரே நாளில் எல்லா டிஸ்ட்ரிக்டும் எல்லா மாநிலமும் முழுவதும் மாறிடணும் அப்படின்னா மாறிடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதை நடைமுறைக்கு வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் தேர்ட் ஒன், மருத்துவத்துறையில் மாற்றம். அரசு மருத்துவமனைகளில் எல்லாமே டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்மளோட அரசு முயற்சி பண்ணிகிட்டே இருக்குதான். ஸோ நான் ஆல்ரெடி நலம் டிஎன் அப்படின்ற ஒரு ஆப்போட டீட்டெயில் என்னோட யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க கிளிக் பண்ணி பாருங்கள், அதில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். ஸோ அரசு மருத்துவமனைகளில் QR பதிவு, மின்னணு தகவல் பரிமாற்றம், AI அடிப்படையிலான சில சேவைகள் போன்றவை சில மருத்துவமனைகளில் அறிமுகப்படுத்தப்பட்டு அதன் பயனை பார்த்து மற்ற இடங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டு வருகின்றனவாம். ஸோ எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஒரே மாதிரியான வசதி இன்னும் கொண்டு வரலை. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடைமுறைக்கு வரும் அப்படின்றது சொல்கிறாங்க. அண்ட் எல்லாரோட ஒரே கொஷின் என்ன அப்படின்னா, ஏன் இன்னும் அது எல்லா மாவட்டத்துக்கும் எஸ்டாப்ளிஷ் பண்ணலை? சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இல்லை. ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. பெரிய அரசு திட்டங்கள் பெரும்பாலும் ஒரே நாளில் தமிழ்நாடு முழுவதும் அறிவிக்கப்படாது. முதல்ல ஒரு சில மாவட்டங்களில் அல்லது ஒரு சில அலுவலகங்களில் பைலட் ப்ராஜெக்ட், அதாவது சோதனை முறையில் தொடங்குவாங்களாம். அது சரியாக வேலை செய்தா, இல்லை அது மக்களுக்கு உண்மையாகவே யூஸ் ஆகுதா, ஏதாவது டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்குதா அப்படின்ற மாதிரி கவனிப்பாங்களாம். கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான மாற்றங்கள் பண்ணி இன்னும் அதிக மாவட்டத்துக்கு அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்களாம். கடைசியில் எல்லாமே சரியாக இருந்தால் மட்டும்தான் மாநிலம் முழுவதும் செயல்படுத்துவாங்களாம். இதனால தான் சில சர்வீஸ் ஒரு மாவட்டத்தில் கிடைக்கிது, இன்னொரு மாவட்டத்தில் இன்னும் வராமல் இருக்குது. ஸோ இன்னும் அந்த பிளேஸுக்கு விரிவுபடுத்தப்படணும், அதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற பணிகள் நடந்து கொண்டு இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் ஏன் கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், ஏன் எல்லாத்தையுமே டிஜிட்டலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. அரசு சேவைகளை மக்கள் எளிதாக பெறணும் அப்படின்ற ஒரு ரீசன்காண்டியும், முந்திலாம் ஒரு சின்ன வேலைக்கு நம்ம போயிருந்தாலும் நிறைய டைம் கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போக வேண்டியிருக்கும், வரிசையில் நிற்க வேண்டியிருக்கும். சில நேரங்களில் ஒரு சில சர்டிஃபிகேட் நம்ம மிஸ் பண்ணிட்டாலும் திரும்ப போய் நம்ம அதை வாங்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரியான சிரமங்களை குறைக்கவே முடிந்த வரைக்கும் எல்லா சர்வீஸையும் கவர்மெண்ட் டிஜிட்டலைஸ் பண்ணிட்டு. ஸோ இதனால் மக்களுக்கு என்ன பயன் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாற்றங்களால் பொதுமக்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கலாமா. வீட்டிலேருந்தே சில சேவைகளை நம்ம ஈஸியாக பயன்படுத்த முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதாவது இந்த சேவைகளை சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் மக்களிடம் கொண்டு சேர்ப்பது தான் இந்த மாற்றங்களோட முக்கியமான நோக்கம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஃப்யூச்சரில் எல்லா சர்வீஸையும் தமிழ்நாடு அரசு டிஜிட்டலைஸ் பண்ணுவாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் எந்த ஒரு புதிய சேவையாக இருந்தாலும் அது பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இது நம்ம பகுதியில் செயல்பாட்டில் இருக்குதா அப்படின்றத அறிஞ்சிட்டு நம்ம செயல்படுத்துறது ரொம்பவே நல்லது.
அண்ட் ஃபைனலாக தமிழ்நாடு வந்து டிஜிட்டல் மாற்றத்தை நோக்கி மெதுவாக நகர்ந்துட்டே இருக்குது. ஸோ எல்லா திட்டங்களும் ஒரே நாளில் நடைமுறைக்கு வராது. ஒரு சில பிளேஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அது சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் எல்லா டிஸ்ட்ரிக்கும் அதை எஸ்டாப்ளிஷ் படிப்படியாக கொண்டு வருவாங்கன்றத சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கும் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் ஃபேக்ட் இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங் தகவலுக்கும் கண்டிப்பாக என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.